வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நாம் இந்துக்களையாக நாம் அனைவரும் நெற்றியிலே விபூதி பூசிக்கொள்கிறோம். இந்த விபூதியின் மகிமை என்ன என்று தெரிந்து கொள்வோம். விபூதி என்றால் ஐஸ்வர்யம் என்று பொருள். எந்த பொருளை நெருப்பில் போட்டாலும் முதலில் கருப்பாக மாறும். இன்னும் கொஞ்சம் என்று மேலும் மேலும் நெருப்பில் சுட்டால் நீற்று போய் சாம்பலாகிவிடும். சாம்பலின் நிறம் வெளுப்பு. அதை மீண்டும் நெருப்பில் சுட்டாலும் அதன் நிறம் மாறாது. அதுவே நிறைவான நிலை. ஆகவே நீரற்று போவதே திருநீறு என்று சொல்வார்கள் மகான்கள். விபூதி எப்படி அணிய வேண்டும் என்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி நின்று கொள்ள வேண்டும் அல்லது உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அந்த திசையை நோக்கித்தான் விபூதி அணிய வேண்டும். வலக்கையின் நடுவில் உள்ள 3 விரல்களால் விபூதியை எடுத்து தலையை நிமிர்த்து அணிந்து கொள்ள வேண்டும். தலையை குனிந்து கொண்டே அணிந்து கொள்ளக்கூடாது. அந்த சம்புடத்திலிருந்து அல்லது எந்த கண்டெய்னரில் நாம் அதை வச்சுருக்கோமோ அதிலிருந்து விபூதியை எடுக்கும்போது திருச்சிற்றம்பலம் என்றும், விபூதியை தரிக்கும்போது பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஜபிக்க வேண்டும். பஞ்சாட்சர மந்திரம் என்பது ஓம் நமச்சிவாயா என்று சொல்வது. விபூதியை நெற்றி முழுவதும் அல்லது 3 படுக்கை விசைக்கோடுகளாலோ தரிக்க வேண்டும். காலையில் குளித்து விட்டும் மாலையில் கோயிலுக்கு செல்லும் போதும் இரவு படுக்கைக்கு போகும் முன்பும் விபூதி தரித்து கொள்ள வேண்டும். நெற்றியிலே விபூதி அணிந்து கொண்டால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும். பார்ப்பவர்கள் உங்களை மதிப்பார்கள். உங்களுக்கே மனதில் உற்சாகம் நம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய ஆத்மபலம் கூடும். அப்படி விபூதி அணிந்து கொண்டு ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி வந்தீர்களானால் உங்களுக்கு சகலவித அனுகூலங்களும் கிடைக்கும். வாழ்க்கை வளம் பெறும். செல்வம் பெருகும். கல்வி நன்றாக வரும். உத்தியோகம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல காரியங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் அடிக்கடி நடக்கும். இத்தகைய பெருமை விபூதிக்கு உண்டு. இத்தகைய மகிமையுடைய விபூதியை நெற்றியில் அணிந்து நாமும் நல்வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.